யூடியூபர் சுதர்சன் என்பவர் மீது இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. நீங்கள் 30 சவரன் நகை போடணும், 10 லட்சம் வரதட்சணை கொடுக்கணும். சுதர்சன் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். சொசைட்டியில் பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குது, பர்சனலாக பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. டிவி கேஸ் இப்போ கொடுத்துட்டாங்க. இது காக்னிசபிள் அஃபென்ஸ், இட் இஸ் நான் பெயிலபிள். ஏபி எடுக்க முடியாது, பெயிலும் எடுக்க முடியாது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். 3 நாள் முன்னாடி தான் இந்த வரதட்சணை கொடுமையை பற்றி ரீசெண்டாக உயிரிழந்த அந்த பெண் ரித்தனியாக்காக நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதுக்குள்ள இன்னொரு வரதட்சணை கொடுமைன்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம 2025 ஜூலைக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் வழக்குகள் வரக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ திரும்ப ஒரு வரதட்சணை வழக்கு பெருசாக வந்திருக்கு. அது யார் மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு யூடியூபர் சுதர்சன் என்பவர் மீது இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. தேனி மாவட்டம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சுதர்சனுடைய மனைவி ஒரு டிவி கேஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த சுதர்சன் என்பவர் யார் அப்படின்னாக்கா, டெக் பாஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பற்றி சொல்கிற இதில் இவர் பண்ணிட்டு இருந்தார். அதில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில திருடு போச்சு அந்த மாதிரி ஏதோ சம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சேனல்லேருந்து இவர் வெளியில் வந்துடுறாரு. டெக் பாஸ்ன்ற அந்த சேனல்லேருந்து இவர் வெளியில் வந்துடுறாரு, இல்லை வெளியில் அனுப்பப்படுறாரு, வாட் எவர் இட் இஸ். வெளியில் வந்துட்டு இவர் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சேனல் ஆரம்பித்து இதில் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள், அதாவது இந்த டிவி, ஐஃபோன்ஸ், ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேட்ஜெட்ஸ், இதனுடைய ரிவ்யூ பண்ணுறார். அதாவது மார்க்கெட்டுக்கு வந்தது, மார்க்கெட்டுக்கு வராது, இதெல்லாம் வாங்கி அனலைஸ் பண்ணிவிட்டு இதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இதில் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுற ஒரு டெக் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வர்றார். இவர் மேலே தான் இவருடைய மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த சுதர்சன் என்பவரை நான் காதலித்து முனைந்தேன். அதாவது ஒரு 4 வருஷம் முன்னாடி இவங்க 2 பேரும் காதலிச்சு இருக்கிறாங்க. அது ஒரு டெக் பாஸ்ங்கிற யூடியூப் சேனல் இருக்கும்போதே இவருக்கு காதலிச்சிருக்காரு. அவங்க ஒரு மருத்துவர். அவங்க இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது 2 தரப்பு குடும்பத்துலேயும் பேசி தான் இந்த கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த சுதர்சனுடைய ஃபேமிலி, அந்த ஒய்ஃப், அவங்க பேர் விமலாதேவி. விமலாதேவி ஃபேமிலி கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா, நீங்கள் 30 சவரன் நகை போடணும், 10 லட்சம் வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்ட விமலாதேவியின் குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்க. 30 சவரன் தங்க நகை போட்டிருக்காங்க, 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. மேலும் 2 லட்சம் ரூபாய்க்கான ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க. தடபடலாம் கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க. இது நல்லா தான் நடந்தது, போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சுதர்சன் ஒரு லீஸ் எடுத்த ஒரு வீட்டில் வசித்து கொண்டு வருகிறார். அந்த லீஸில் இருக்கிறதுனால நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுறார். நல்ல எண்ணம். வீடு கட்டும்போது அவர் என்ன ஆகுதுனாக்கா, ஒரு அகலக்கால் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடாக கட்டிடுறார். அவருக்கு பணம் பத்தலை. பணம் பத்தாத போது என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த விமலாதேவி கல்யாணத்துக்காக போட்டுட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த தங்க நகை, அந்த 30 சவரனையும் ப்ளச் பண்ணுறார். ப்ளச் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்த பணத்தில் வீடு கட்டுறார். வீடு கட்டியும் அந்த வீடு அப்படியே பாதியிலே நிற்கிது. இவரால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி திரும்ப இந்த வீடை கட்டி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விமலாதேவி கிட்ட போய், இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தானே நான் கொண்டு கொடுத்தேன், 30 சவரன் போட்டுட்டு வந்தேன், 30 சவரன்னு வச்சுட்டீங்க, இப்போ கேட்டால் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, திரும்ப போய் கேட்குறாங்க. சரி அவங்க அப்பா அம்மா, சரி மாப்பிள்ளை தான் வீடு கட்டுறாரு, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 லட்சம் கொடுத்து அனுப்புகிறாங்க. 5 லட்சம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதையும் போட்டு வீடு கட்டிகிட்ருக்கார். இதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் இவங்க விமலாதேவி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகுது, வளகாப்புலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. குழந்தை டெலிவரிக்காக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. குழந்தையும் நல்லபடியாக பிறக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னும் அந்த வீடை இவரால் கட்டி முடிக்க முடியல சுதர்சனால். குழந்தை பிறந்து முடிந்த உடனே அழைச்சிக்கணும் இல்லையா வீட்டுக்கு. அப்படி அவங்க கேட்கும்போது இவர் சொல்கிறாரு,
இல்லை நீங்கள் வந்து நான் உங்களை அழைச்சிக்கணும்னாக்கா உங்கள் பொண்ணோட நான் வாழணும்னா இன்னும் 10 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டதான் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் நான் அழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பெரியவங்கெல்லாம் கூடி வீரபாண்டியில் ஒரு கோயிலில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்து பேசும்போது ஏதோ ஒரு அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப இல்லை இது எனக்கு பத்தாது, இன்னும் ஒரு 20 சவரன் நகையை போட்டுட்டு வா, இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு வா, அப்போ தான் உன்னோட நான் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு அவர் சொன்னதாக இந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் தேனி மாவட்டத்தில் அந்த விமலா தேவின்றவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுடைய சாராம்சமாக இருக்குது. இது மேலே போலீஸ் வந்து அவர்கிட்ட என்கொயரி பண்ணுறதுக்கு வராங்க. பண்ணும்போது அவங்க குடும்பமே அப்ஸ்காண்டிங், அவரை பிடிக்க முடியல. சுதர்சன் என்பவர் தலைமறைவாகிவிட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு சேனலில் இருந்து, ஒரு யூடியூப் சேனலில் இருந்து தெரிஞ்சவங்க மூலமாக அவங்க கொஞ்சம் கால் பண்ணி கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்போது அவர் டோட்டலாக மறுக்கிறார். இல்லை அந்த மாதிரிலாம் எந்தமான வரதட்சணையும் நாங்கள் கேட்கல, இந்த ரித்தன்யாங்கிற இந்த வரதட்சணை கொடுமைக்கான அந்த வழக்கும் இதுவும் இப்போ யூடியூப்லேயோ இந்த நியூஸில் ரொம்ப பிரபலமாக வந்ததுனால அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய மனைவி அதில் ஆதாயம் தேட முயல்கிறார் அப்படின்னு இவர் சொல்கிறார் அந்த யூடியூப் சேனலுக்கு. இதை நாங்கள் உடனே எஃப்ஐஆர் எடுத்து பார்க்குறோம். எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்குனாக்கா, ரித்தன்யா மேலே ஒரு கொலை வழக்கு பதிகிறாங்க இல்லையா, அதுக்கு ரித்தன்யா இறக்கிறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணது தெரிய வருவதற்கு முன்னாடியே இந்த அம்மா அங்கே டிவி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா இந்த ரித்தன்யா வழக்கை பார்த்து தான் இந்த அம்மா ஆதாயம் தேட வராங்க அப்படிங்கிறது இது நம்ப முடியறதா இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இது இப்படி இருக்கும்போது அகைன் நம்ம டிவி கேஸ்க்கு வரும்போது ஏற்கனவே நம்ம நிறையா இதை பற்றி பேசிட்டோம். டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன, அதில் மாட்டினா என்ன மாதிரி நடவடிக்கையை பாயும், அதெல்லாம் அதே தான் இங்கேயும் நம்ம சொல்ல போகிறோம். இதில் இது என்னன்னாக்கா, ஒரு ஃபேமஸ் யூடியூபர் சொசைட்டியில் பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குது, பர்சனலாக பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குன்னு அவங்க கமெண்ட்ஸ்லேயே வருது. அந்த டெக் சூப்பர் ஸ்டார் கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போட்டிருக்காங்க, சுதர்சன் நீங்களுமா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. பப்ளிக்காக பேச முடியாத அன்பார்லிமெண்ட்ரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதான் நான் இங்கே சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி கமெண்ட்ஸும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு வரதட்சணை கேட்கறதுன்றது வந்து நியாயமா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் அவர் தான் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவராலேயே அந்த வீடை கட்டிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, உங்களால் வீடு கட்ட முடியலன்னா உங்களுடைய பண வரவு, நான் மந்த்லி இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னால் இவ்வளவு போட்டு வீடு கட்ட முடியும்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கனாக்கா இந்த தொல்லையே வந்திருக்காது. சரி, உங்களுக்காக தான் அவங்க கொண்டு வந்தாங்க, போட்டாங்க, 30 சவரனை வச்சிங்க, வாங்கினீங்க, வீடு கட்டினீங்க, அதோடு நிறுத்தியிருக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு மேலே ஏன் அந்த பெண்மணியை போட்டு தொல்லை பண்ணி இவ்வளோ வரதட்சணை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனிவே டிவி கேஸ் இப்போ கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் கேரியரே இப்போ ஸ்பாயில் ஆக போகுது இல்லைங்களா? இட் இஸ் என்ன ஒரு சோஷியலி அண்ட் ஃபினான்ஷியலி எமோஷ்னலி மூணுமே யூ ஆர் கோயிங் டு அஃபெக்ட். ஸோ இதை அதர்ஸ் பீப்புளும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை போடுறோம். இப்போ டிவி கேஸில் எங்கே போவோம், போலீஸ் விசாரணை பண்ணுவாங்க. அவர் வந்து சரணடைந்து அவருடைய வாத தரப்பை சொன்னார்னாக்கா விசாரணை பண்ணி நடவடிக்கைப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா கைது பண்ணுவாங்க. இது ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே இது காக்னிசபிள் அஃபென்ஸ், இட் இஸ் நான் பெயிலபிள். ஏபி எடுக்க முடியாது, பெயிலும் எடுக்க முடியாது. பெயில் எத்தனை வாட்டி போட்டாலும் ரிஜெக்ட் ஆகும். அன்லஸ் அண்ட் அன்டில் அவரை கைது பண்ணி உள்ளே போட்ட வரைக்கும் பெயில் கொடுக்க மாட்டாங்க. இது அந்த பெண் இப்போ தான் 1.5 வருஷம் திருமணம் ஆகிருக்கு. அந்த திருமணமான நாளில் இருந்து 7 வருடங்களுக்குள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆனாலும் அந்த மாப்பிள்ளை வீடு தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறத ஆக்ட் சொல்லுது. டவுரி ஆக்ட் 1961. இதை நம்ம ஏற்கனவே ரித்தன்யா கேஸில் நிறைய பேசியிருக்கோம், அதனால் நான் ஆக்டை ரொம்ப பேசலை. இப்போ 2 விஷயம்தான் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரிலேட்டட் டு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 இப்போ இருக்க கிரிமினல் ப்ரொசீடிங் கோட், அதாவது இப்போ மாற்று சட்டம் பிஎன்எஸ் பிரகாரம் செக்ஷன் 80 and 85 என்ன சொல்லுதுனாக்கா எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 85 என்ன சொல்லுதுனாக்கா க்ரூயல்ட்டி.
நீங்கள் மனதார ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணனாலும் மனதால் நீங்கள் அசால்ட் பண்ணதுனால நீங்கள் அதற்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பிஎன்எஸ்ல செக்ஷன் 85 சொல்லுது. ஸோ இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் நடக்க போகுது. இதனால் அவர் இவ்வளோ நாள் சம்பாதித்து வச்சுருந்தா ஐ திங்க் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க இவரை பற்றி? இவருடைய இமேஜ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஒய் வி வாண்ட் டு ஹாவ் தட் டவுரி ஹராஸ்மெண்ட்? அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த இளைஞர்களோ இல்லை அவங்க குடும்பத்தினரோ இந்த பொண்ணு வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அகைன் அண்ட் அகைன் அவங்கள தொல்லை பண்ணும்போது தான் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அவங்க கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாக்கா 10 வருஷம் உங்களால் வெளியில் வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பெண்கள் சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கொடுக்குறத வாங்கிட்டு ஏதோ போனாங்க வச்சாங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க பொதி தெரிந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கனாக்கா நாட் ஓன்லி அந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை, அவங்க குடும்பத்துக்கும் இதனால் ஃபுல்லாக பிரச்சனை தான். ஒரு டோட்டல் ஃபேமிலியே இதனால் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது ஒரு வரதட்சணை வாங்குவதை தடுப்போம் என்று இளைஞர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஃப்யூச்சர் இந்தியா, ஃப்யூச்சர் தமிழ்நாடு நல்லா உருப்படும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.